நான் சின்ன வயசுல நினைச்சது எந்த புக்கும் நம்ம படிச்சு முடிக்கணும், அதனால அது எதுவும் பெரிய தப்பு மாதிரி. தென் ஒரு சர்டன் ஏஜ்ல தான் எனக்கு புரிஞ்சது, மோசமான புக்ஸ் கூட இருக்கு, இந்த புக் நல்லா இல்லையே. நம்ம நினைச்சா இப்போ அந்த டைம் நம்ம நினைக்கிறது என்னன்னா படிக்கிறது தான் பெரிய விஷயம். ரீடிங் இஸ் டிவைன் குட் ஹேபிட். ஸோ இஃப் யூ டோன்ட் ரீட், டோன்ட் ஃபினிஷ் தி புக், அது ஏதோ தப்பு. அதில் ஆனால் there cannot be bad ரைட்டிங், பேட் புக்ஸ் இருக்காது. ஏன்னா ரீடிங்கே அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஐ ரெட் அ பேட் புக். ஐ வாஸ் லைக் ஆக்சுவலி ஓகே, பேட் புக்ஸ் கூட இருக்கு. அது தெரிஞ்சாதான் நமக்கு நல்லா என்னன்னு தெரியும். ஸோ ஐ திங்க் சேம் வே ஐ திங்க் நம்ம ஸ்கிரிப்ட்ஸ் கேட்கும்போது ஒவ்வொரு டைம் நமக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கு எது நல்லா இருக்கும், இது ஒரிஜினல், எது இன்ஸ்பயர்ட் ரைட்டிங். ஆனால் இவர் நிறைய பண்ணும்போது நமக்கு இது நமக்கு பிடிச்ச ஒரு புக், ஒரு ஃபர்ஸ்ட் 20 pages படிச்சுட்டு இந்த புக் இது முடியக்கூடாது, எனக்கு இந்த வேர்ல்டுலேயே நான் இருக்கணும், இந்த புக் எனக்கு கீழே வைக்க வேணாம், நான் தூங்கும்போது, படிக்கும்போது, சாப்பிடும்போது எல்லா இடத்துலையும் இந்த புக் வச்சு நான் படிச்சு தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து இந்த ஸ்கிரிப்ட். ஸோ அதில் நான் நடித்தா மட்டும் கூடாது. ஸோ நான் தான் கேட்டேன், ஆனால் மச்சான் ஐ ஆல்சோ பிடிக்கும். ஏன்னா எனக்கு வேஃபர்னா அவ்வளோ பிடிக்கும், அவருக்கு ஸ்பிரிட் மீடியா எப்படி அவ்வளோதான். அப்போ அந்த பேர் அங்கே பார்க்கும்போது எனக்கு வேற ஒரு த்ரில். நாம் அந்த படம் கிரியேட் பண்ணுறதுல கூட ஒரு கை இருந்தது. நான் ஆக்சுவலி பிகேம் ப்ரொடியூசர் பிகாஸ் நிறைய நல்ல படங்கள் சம்டைம்ஸ் we didn't have the right producers. either நம்ம மேக்கிங் டைமில் அவங்க சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, இல்லைன்னா ரிலீஸ் டைம்லேயோ மார்க்கெட்டிங், டிஸ்ட்ரிபியூஷன், இந்த so many areas are there where sometimes ஒரு film doesn't get full justice. ஸோ எனக்கு அந்த ஒரு ஆசை தான் நான் ப்ரொடக்ஷன் ஆரம்பித்தேன். where I want to protect my film till the end. நீங்கள் அது பார்க்குற வரைக்கும் இப்போ நம்ம ப்ரொடக்ஷன் சைடில் ஒரு ஃபால்ட்டும் நீங்கள் சொல்ல